ஓகே, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் இருக்கு. ஒன்று ரெட்மி, இன்னொன்று வந்து பார்த்தா சாம்சங். ஸோ சாம்சங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 EV டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயலரில் என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அடிச்சு பார்த்தலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின் வந்துட்டு, என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI டயலர் பதிலாக ஸ்டாக் டயலர் இருக்குது, அதை எடுத்துட்டு நம்ம MIUI டயலர் போட முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தா ஸ்டாக் டயலர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் டயலர் தான். MIUI டயலர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது. நீங்கள் தனியாக எடுத்து இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்லேருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கீபேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து டயல் பட்டன் இருக்குது. ஓகே, இந்த 2 டிவைஸ்லையும் நமக்கு அந்த டயல் பட்டன் வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக யார் கால் பண்ணமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் போகும். ஸோ அந்த ஃபீச்சர் நமக்கு வந்து 2 டிவைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கீபேட், ரீசெண்ட், அதுக்கப்புறம் கான்டாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து MI டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட், கான்டாக்ட் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. MI டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் இருக்குது. அதுக்கு மேலேயே நமக்கு ரீசெண்டாக யாராவது கால் பண்ணமோ அதை வந்து காட்டுது. பட் சாம்சங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபேட், அதுக்கப்புறம் ரீசெண்ட் 2 தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. சாம்சங்கில் நமக்கு வந்து ஒன் ஹேண்ட் மோட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து சூப்பராக வந்து கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. பட் MIயில் நமக்கு வந்து பார்த்தா ஃபுல் ஹேண்ட் மோட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸில் பார்க்கும்போது 2 கீபேடும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டயல் சவுண்ட். டயல் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்சங்கில் வந்து பார்த்தா ஒரே ஒரு சவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. பட் ரெட்மியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டேப் சவுண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியானோ சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நமக்கு வந்து இப்போ டேப் சவுண்ட் நம்மளால் வந்து MI டிவைஸில் வந்து மாற்றிக்க முடியும். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு வந்து டயல் பேட் டச் டவுன் இருக்கும். தென் அதில் வந்து டிஃபால்ட், அதுக்கப்புறம் பியானோ கீஸ்ன்னு இருக்கும். ஸோ பியானோ கீஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சவுண்ட் பண்ணும்போது பியானோ கீ சவுண்ட் வந்து கேட்கும். ஓகே, நமக்கு MI டேட்டரில் வந்து இப்போ 2 சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங் 1 EV டேட்டரில் வந்து ஒரே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கால் ரெக்கார்டிங். ஸோ கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்து கால் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் டயலர் வச்சிருந்தீங்க அப்படின்னா திஸ் கால் மேபி ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னு வந்து பார்த்தா கூகுள் தரப்புலேயே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பீப் மட்டும் கேட்குற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. பட் அந்த மாதிரி நமக்கு இது எதுவுமே கிடையாது. 2 டயலர்லையும் நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு எதுவுமே கேட்காது. ஓகே, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் முடிச்சக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 டிவைஸ்லேயும் வந்து பார்த்தா கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கால் UI. ஸோ 2 டிவைஸ்லேயே வந்து கால் வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்சங்கோட வந்து பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது, நம்ம கால் கட் பண்ணுறது நமக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி வரும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக கால் அட்டன் பண்ணுறது, இந்த பக்கம் நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கால் கட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே நம்ம சென்ட் மெசேஜ் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து குயிக் மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நேம் வந்து காட்டுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் மொபைல் நம்பர் வந்து காட்டாது. ஸோ சாம்சங் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் காட்டணுமா வேண்டாமா சொல்லி ஹைட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா சாம்சங்கோட கால் UI வந்து இருக்குது. ரெட்மி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர், கிரீன் கலர் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் மேலே ஸ்வைப் அப் பண்ணும்போது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே ரீப்ளே வித் மெசேஜ் இருக்கு. அதை செலக்ட் பண்ணி நம்மளால் வந்து குயிக்காக மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். தென் மேலே நமக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர், கான்டாக்டோட நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாமே காட்டுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் UI வந்து இருக்கு. அப்புறம் கால் பண்ணும்போது நம்ம சாம்சங்கில் வந்து ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணுறது மூலமாகவே கால் பண்ணிக்க முடியும். ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் அப்படின்னா நமக்கு வந்து கால் வந்து போகும். லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து மெசேஜ் வந்து போகும். பட் ரெட்மியில் வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணாலே மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா கால் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா காலிங்லேருந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கால் பேக்ரவுண்ட். ஸோ அதாவது நமக்கு கால் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெட்மி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே முடியாது. டிஃபால்ட் மட்டும்தான் இருக்குது. பட் சாம்சங்கில் அப்படி கிடையாது. நம்மளால் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு தனி செட்டிங்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே பேக்ரவுண்ட். ஸோ மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று நமக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வீடியோ ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஸ்டைல் நம்மளால் வந்து எதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 3மே வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம ப்ளஸ் பட்டன் இருக்குது. நம்ம கேலரியில் இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ கால் வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.
பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக வந்து பார்த்தா சாம்சங்கோட அந்த கால் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்தா கால் பேக்ரவுண்ட் ஃபீச்சர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டு பேசிட்டீங்க, பேசி முடிஞ்சதுக்கப்புறம் கால் கட் பண்ணும்போது நம்ம ரெட்மியில் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கட் ஆகிடும். பட் சாம்சங்கில் நமக்கு வந்து பார்த்தா சின்ன ஒரு குயிக் ப்ரிவியூ வந்து காட்டும். நம்ம எவ்வளோ நேரம் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கோம், ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கோம், அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். அது பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்தா கால் பட்டன், வீடியோ கால்லாம் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தா குயிக்காக வந்து அந்த பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பி அவங்களுக்கே வந்து பார்த்தா கால் போகும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தா சாம்சங் One UI லேருந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் வந்து இது கிடையாது. குசுத்தொல்ல தாங்கலையே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த கால் வரும்போது நமக்கு வந்து இப்போ 2 டிவைஸ்லேயும் வந்து பார்த்தா ஃப்ளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர் நமக்கு வந்து 2 டிவைஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்சங் நம்ம தனி செட்டிங்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. 3 டாட்டில் வந்து இப்போ செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஷன் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன், ஸ்மால் பாப்அப், அதுக்கப்புறம் மினி பாப்அப் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா என்ன ஆப் யூஸ் பண்ணுறதாலும் சரி நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா கால் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் பாப்அப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் கீழே வந்து அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது வந்து காட்டும். ஸோ இதே மினி பாப்அப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க நேம் வந்து காட்டும், அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, ஸோ இவ்வளோ தான் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெட்மி டிவைஸில் நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பில் இருக்கும்போது கால் வந்துச்சு அப்படின்னா உங்களோட நேம் வந்து காட்டும், அது பக்கத்துலேயே வந்து பார்த்தா அக்செப்ட், ரிஜெக்ட் வந்து இருக்கும். செலக்ட் பண்ணி நம்ம அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே அங்கே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ நம்ம வந்து பார்த்தா 2 டயலில் என்னென்ன முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் என்னென்ன முக்கியமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாம்சங் தரப்புலேருந்து வந்து பார்த்தா பிக் ஸ்பீட் டெக்ஸ்ட் கால்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MIUI டயலர் என்னென்ன முக்கியமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கால் பண்ணும்போது SIM 1 SIM 2 செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே கால் ரெக்கார்டிங் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி ஆஃப் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்டிங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நம்பர், செலக்டட் நம்பர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆல் நம்பர் கொடுத்தா எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். செலக்டட் நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர் மட்டும் வந்து பார்த்தா ரெக்கார்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நமக்கு பேசிக்கான செட்டிங்ஸ், கால் ஃபார்வர்டு, கால் வெயிட்டிங், அதுக்கப்புறம் இன்கமிங் கால் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டு சைலன்ஸ் லிங்கர்னு இருக்கும். ஸோ அதாவது கால் வரும்போது ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ரிங்டோன் வந்து பார்த்தா கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா குயிட் ரிங்கர் வென் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் ரிங்டோன் அடிக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் கையில் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிங்டோன் வந்து பார்த்தா ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ரிங்டோன் வால்யூம் இருக்கும். ஸோ எடுத்தோடனே நம்ம ஃபுல் சவுண்ட் வராமல் ஜஸ்ட் ஒரு கிரேடியன்ட் சவுண்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து பார்த்தா ஆனாக இருக்குமா ஆஃபாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூட் ஃபர்ஸ்ட் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னோன் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, பிளாக் லிஸ்ட், லொக்கேஷன், ஆட்டோ சென்சார் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயல் பே டச் டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை முதலே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ வேணுமா டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குயிக் டயல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நமக்கு என்ன நம்பர் வந்து அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ +2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அசைன் பண்ணிட்டு கீபோர்டில் வந்து 2 லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரக்டாக கால் போகும். அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரீடெயில் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் வரலாம். அதுக்கப்புறம் சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தா ரெட்மி டயலாரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் UI டயலர்லேயும் நமக்கு வந்து அதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து போய்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா பிளாக் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தா பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிக் ஸ்பீட் டெக்ஸ்ட் கால் இருக்குது, ஒரு சூப்பரான ஃபீச்சர், நான் ஃபைனலில் வந்து சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், ரெக்கார்டான கால்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். தென் கால் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அப்பயே வந்து பார்த்துருந்தோம், சூப்பரான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. தென் காலர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருந்திருக்கும். ஸோ இது லார்ஜாக வேணுமா ஸ்மாலாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் லார்ஜ், இது நமக்கு இது வந்து ஸ்மால், இது இப்போ நமக்கு வந்து லார்ஜ். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷோ கான்டாக்ட் ஃபோன் நம்பர்னு இருக்குது. ஸோ இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணும்போது அவங்க ஃபோன் நம்பர் வந்து காட்டும். ஸோ இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபோன் நம்பர் வந்து காட்டாது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் இது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் அலர்ட்ஸ் அண்ட் ரிங்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பேசிக்கான எல்லா செட்டிங்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த கால் வந்து வரும்போது வைப்ரேட் ஆகுறது, மியூட் பண்ணுறது, ஸோ எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்கிறலாம் வந்து பாருங்கள் வைப்ரேட் கீபேட் நீங்கள் டைப் பண்ணும்போது வைப்ரேட் ஆகணுமா, சவுண்ட் வேணுமா, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம
நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் ஆன்சரிங் அண்ட் இன் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால்ஸ் வரும்போது உங்களோட நேம் வந்து படிக்கணும். வால்யூம் அப் பட்டன் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தா கால் வந்து ஆன்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். தென் குயிக் டிக்ளைன் மெசேஜ், அதுக்கப்புறம் வைஃபை காலிங். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதர் கால் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தா ஸ்வைப் பார்க் டு கால் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதர் கால் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ஒரு சில முக்கியமானதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்வைப் டு கால் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கான்டாக்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த கான்டாக்ட் நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா கால் வந்து போகும். ஸோ இதே நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்து மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த குயிக் ஷார்ட் கட் வந்து இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒன் யூ டயலாகில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த பிக்ஸ்பி டெக்ஸ்ட் கால் வந்து பார்த்தலாம். ஸோ 3 டாட்டில் நமக்கு செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்து பிக்ஸ்பி டெக்ஸ்ட் கால் இருக்கும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எனேபிள் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் அதுவே நமக்கு வந்து பார்த்து கால் அட்டன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெமோ வந்து பார்க்கலாம். இந்த டிவைஸ் நம்ம கால் பண்ணும்போது கீழே வந்து பாருங்கள் பிக்ஸ்பி டெக்ஸ்ட் கால்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும் போதும். Using Bixby text call, convert your voice into text and respond to you. If you want to continue, say who you are and why you're calling. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மிலேருந்து சாம்சங்க்கு வந்து பார்த்தா கால் பண்ணியிருக்கோம். நம்ம ரெட்மி டிவைஸில் என்ன இங்கிலீஷில் பேசுகிறோமோ அதை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா இந்த டிவைஸில் வந்துட்டு நமக்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் இருக்கீங்க, அந்த டைமில் உங்களால் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க பேசுறது உங்களால் வந்து இப்போ டெக்ஸ்ட்டாக வந்து ஈஸியாக வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இப்போ சாம்பிள் டெஸ்டிங் வந்து பாருங்கள். திஸ் இஸ் சாம்பிள் டெஸ்டிங், திஸ் இஸ் சாம்பிள் செட்டிங். ஓகே, திஸ் இஸ் சாம்பிள் டெஸ்டிங், திஸ் இஸ் சாம்பிள் டெஸ்டிங். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம பேசுனது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா வந்துருச்சு. இப்போ இந்த மொபைலில் வந்து படம் டைப் பண்ணி அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பேசுகிற மாதிரி போயிடும். இப்போ நான் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தா குட் நைட் பாய் அப்படி சென்ட் பண்ணிடுறேன். Good night, bye. பிக்ஸ்பி டெக்ஸ்ட் கால் எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவுடான பிளேஸில் இருக்கீங்க, ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, அந்த டைம் உங்களால் கால் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இப்போ டெக்ஸ்ட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டாக சென்ட் பண்ணுறது வந்து பார்த்து இந்த டிவைஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பிக்ஸ்பி டெக்ஸ்ட் கால் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து பார்த்தா 2 டிவைஸோட டயலரையும் நம்மளால் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா சாம்சங் ஒன் யூ டயலர் நமக்கு வந்து சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெட்மியில் வந்து பார்த்தா ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒன் யூ டயலரில் வந்து பார்த்தா சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பெரிய ஆள்ரா, நீங்க தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகேப்பா, கிரேட். ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயலாக் நம்ம கம்பேர் பண்ணி என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.